பார்க்கலாம். ஸோ நம்ம ரெட்மி நோட் 10 ப்ரோ மேக்ஸுக்கு 12.0.60 வந்து ஒரு புது அப்டேட் வந்திருக்கு. இந்த அப்டேட்டில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு என்னென்ன கொடுத்துக்கிறாங்கன்னா புதுசாக ஸோ கேமராவில் வந்து பர்ஃபார்மன்ஸில் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணிக்கிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் ஸோ முழுக்க உள்ள இருக்கிற அப்ளிகேஷன்ஸில் கொஞ்சம் ஸ்டெபிலிட்டியை வந்து இம்ப்ரூவ் பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ இந்த அப்டேட் பண்ணிட்டு போயிருக்கு. ஸோ நம்மளுக்கு ஃபோனில் என்ன சேஞ்சஸ் இருக்குது, ஸோ ஸ்டெபிலிட்டி நம்மளுக்கு நிஜமாகவே இன்க்ரீஸ் ஆகிருக்கா, இல்லை வந்து நம்மளுக்கு பேட்டரி லைஃப் ஏதாச்சும் நம்மளுக்கு கம்மி இல்லை ஜாஸ்தி இருக்கான்னு தான் நான் சொல்ல போகிறேன். ஸோ தவறாமல் இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். அண்ட் நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நான் நெக்ஸ்ட் டைம் வீடியோ போடும்போது உங்களுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷனாக வந்துடும். இந்த அப்டேட்டோட சைஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 278 MB இருக்குது. ஸோ நீங்கள் நோட் 10 ப்ரோ இருந்தாலோ இல்லை நோட் 10 ப்ரோ மேக்ஸாக இருந்தாலோ இந்த அப்டேட் உங்களுக்கு வந்திருக்கோம். ஸோ நான் ஆல்ரெடி உங்களுக்கு சொன்ன மாதிரி வாட்ச் வந்து இம்ப்ரூவ் கேமரா பர்ஃபார்மன்ஸ் அண்ட் பூஸ்டட் ஓவரால் ஸ்டாப் ஸ்டெபிலிட்டின்னு இருக்கும் இங்கே. ஸோ இது ஆல்மோஸ்ட் நம்மளுக்கு டவுன்லோட் ஆயிடுச்சு 86% கிட்ட. ஸோ இதுக்கப்புறமா வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னாக்கா ஸோ இதை அப்டேட் பண்ணிவிட்டு உங்களுக்கு திருப்பி காமிக்கிறேன். ஸோ இந்த இடத்துல நம்மளுக்கு எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா இந்த வேர்ஷனில் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லேக் ஆகுது. ஸோ இந்த அப்டேட் பண்ணிட்டுக்கு அப்புறமா நம்மளுக்கு ஏதாச்சும் லேக் ஆகுதா இல்லையான்னு தான் நான் சொல்கிறேன். ஸோ ஏன்னா பார்த்தீங்கன்னா நீங்கள் அப்டேட் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களுக்கு அந்த அப்டேட்டில் என்ன கிடைக்குதுன்னு நம்மளுக்கு தெரிஞ்சாகணும். ஸோ அதுக்காக தான் நான் சொல்கிறேன். ஸோ என்ன ஃபுல்லாக பாருங்கள். ஓகேங்க, நம்ம அப்டேட் பண்ணியாச்சுங்க. ஸோ அப்டேட் பண்ணதுக்கப்புறமா கேமராவில் நம்மளுக்கு ஏதாச்சும் புதுசாக ஃபீச்சர்ஸ் ஏதாச்சும் கிடைக்கா நான் பார்க்குறேன். ஸோ இங்கே பாருங்கள், எல்லா யூஏயும் இப்படியே தான் இருக்குது. ஸோ நம்மளுக்கு கேமராவில் மட்டும் எதுவும் நம்மளுக்கு சேஞ்சஸ் மாதிரி தெரியல. பட் ஃபோட்டோ எடுக்கும்போது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கலாம்னு நான் நினைக்கிறேன். பட் ஸோ அதை விட்டு பார்த்தீங்கன்னா இந்த அப்டேட்டில் நம்மளுக்கு வேறு எதுவும் புதுசாக வரல. ஸோ இப்போ நான் உங்களுக்கு செட்டிங்ஸ் போகிறேன். செட்டிங்ஸ் போயிட்டு நம்மளுக்கு ஃபோன் எந்த வருஷனில் இருக்குது பார்த்தீங்கன்னா 12.0.60 கிட்ட இருக்குங்க. ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு எந்த ஒரு செக்யூரிட்டி பேச்சஸும் நம்மளுக்கு எது சேஞ்சஸ் ஆகலை. ஸோ 21/2 தான் இருக்குது, ஃபெப்ரவரியில் தான் இருக்குது. ஸோ அதே மாதிரி தான் இருக்குது. ஸோ நம்மளுக்கு வெறும் ஆப் வந்துட்டு பர்ஃபார்மன்ஸ் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ப்ளஸ் பார்த்தீங்கன்னா வந்துட்டு கேமராவில் கொஞ்சம் வந்து அப்கிரேட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதை விட்டு பார்த்தீங்கன்னா வந்துட்டு இது கொஞ்சம் யூஸ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் ஸ்மூத்தாக இருக்கிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. இங்கே பாருங்கள். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஒரு மாதிரி ஸ்ட்ரகிள் ஆகிட்ட மாதிரி இருந்துச்சு. பட் இந்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்மூத்தாக இருக்கிற மாதிரி எனக்கு கொஞ்சம் ஃபீலாக இருக்குது. ஸோ இங்கே பாருங்கள், எல்லாமே வந்துட்டு கொஞ்சம் ஸ்மூத்தாக இருக்கிற மாதிரி ஃபீலாக இருக்குது. ஆனால் பேட்டரி லைஃப்னு பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா கன்ஃபார்மாக கொஞ்சோண்டு கம்மியாக இருக்கிற மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆகுது. ஸோ நான் இன்னும் ஃபுல்லாக யூஸ் பண்ணலை. ஸோ யூஸ் பண்ணிட்டு பிறகு கமெண்ட் செக்ஷனில் நான் அப்டேட் பண்ணி வைக்கிறேன் பேட்டரி லைஃப் இன்னும் கம்மியாச்சா இல்லையான்னு தெரில. பட் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் பார்த்தீங்கன்னா பேட்டரி லைஃப் வந்து கொஞ்சம் கம்மியாகணும் தான் செய்யும். எதுக்காகனா ஒரு அப்டேட்டுக்கும் வந்து கம்மி பண்ணுவாங்க ஷாமி. ஸோ அது எதுக்காக பண்ணுறாங்கன்னு தெரியல. ஸோ ஆனால் எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா இந்த பேட்டரி லைஃப்பில் கொஞ்சம் கம்மி ஆயிருக்கணும். பட் அதை விட்டிங்கனாக்கா பர்ஃபார்மன்ஸ் கொஞ்சம் நல்லா இருக்குது. ஸோ உங்களுக்கு பேட்டரி லைஃப் வந்து முக்கியம் இல்லை, எனக்கு ஸ்மூத்னஸ் தான் முக்கியம் அப்படின்னு வந்துட்டு நினச்சிங்கனாக்கா இந்த அப்டேட் பண்ணிக்கோங்க. ஸோ நம்மளுக்கு அப்டேட்டர் சிங்க்ரேட் நம்மளுக்கு தெரில 60 Hz இல்லை 120 Hz தான் இன்னும் நம்மளுக்கு இருக்குது. ஸோ இதில் நம்மளுக்கு எதுவும் சேஞ்சஸ் இல்லை. ஸோ அடாப்டிவ் கொடுத்தீங்கன்னா வந்துட்டு உங்களுக்கு வந்து எப்போ தேவைப்பட்ட மாதிரி ரிஃப்ரெஷ் எப்படின்னு சேஞ்ச் ஆகிருக்கும். ஸோ நான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா வெறும் கேம் ஆடும்போது மட்டும் தான் 120 Hz வச்சுருப்பேன். ஸோ நான் எல்லாம் நார்மல் யூசேஜுக்கு 60 Hz வச்சுப்பேன். ஸோ நீங்கள் அது மாதிரி பண்ணுங்கள், உங்கள் பேட்டரி வந்துட்டு சேவ் ஆகும். ஸோ எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா 60 Hzக்கு 120 Hzக்கு வந்துட்டு ஒரு ஜென்ரல் யூசர்ஸ்க்கு வந்து அவ்வளோவா வந்துட்டு டிஃப்ரென்ஷியேட் ஆகாது. ஸோ கேம் ஆடும்போது மட்டும் தான் கொஞ்சம் வந்து டிஃப்ரென்ஸ் தெரியும். ஸோ நீங்கள் கேம் ஆடுறீங்க இருந்தீங்கன்னா இல்லை ஹெவி டாஸ்க் பண்ணுறதா இருந்தீங்கன்னா அப்போ மட்டும் 120 Hz பண்ணி வச்சுங்க. ஸோ மற்றபடி பார்த்தீங்கன்னா நார்மல் யூசேஜுக்கு 60 Hz வந்துட்டு ஒரு நல்ல ஒரு ரிஃப்ரெஷ் ரேட்னு சொல்லுவேன். ஸோ அடாப்டிவ் இருந்துச்சுனாக்கா ஃபியூச்சர் அப்டேட்ஸில் ஸோ அப்போ நீங்கள் அடாப்டிவ் வச்சுக்கலாம். நீங்கள் தேவைக்கு ஏற்ற மாதிரி வந்து அதே சேஞ்ச் ஆகிருக்கும். ஸோ ஆனால் இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் நார்மல் யூசேஜுக்கு 120 Hz வச்சிங்கனாக்கா சும்மா உங்கள் பேட்டரி தான் வந்து வேஸ்ட் ஆகும். நான் ஃபுல்லாக செக் பண்ணி பார்த்துட்டேங்க. ஸோ இதில் வேறு எதுவும் நம்மளுக்கு புதுசாக அப்டேட்ஸ் எதுவும் தெரியல. ஸோ இது 2 மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த அப்டேட் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, இந்த அப்டேட் நீங்கள் பண்ணுவீங்களா இல்லைன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஆனால் அடுத்த வீடியோவில் இதே மாதம் உங்களை சந்திக்கிற வரைக்கும் ஹாவ் அ நைஸ் டே.